somewhere right now. நீங்க பெட்ல கம்ஃபர்டபுளா படுத்து தூங்கிட்டு இருக்க இதே நேரம் யாரோ ஒருத்தங்க அவங்க பிளான் பண்ண மாதிரி 2 மணி நேரம் படிச்சு முடிச்சிருப்பாங்க. அவங்க அடைய நினைச்ச விஷயத்த அடைஞ்சிருப்பாங்க. அவங்களோட கோல்ஸை பிளான் பண்ண மாதிரி ஒரு செஷன்ஸை, ஒர்க் அவுட்டை, ஒரு செமினாரை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா சக்சஸ்ங்கிறது தூங்கிட்டு இருக்க யாருக்கும் கிடைக்காது. தூக்கத்தை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு யார் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சக்சஸ் கிடைக்கும். It come to those who rise before the noise begins. இந்த உலகம் ரொம்ப சத்தமானது, ரொம்ப நாய்ஸியான ஒரு என்விரான்மெண்ட். ஆனா காலையில 4 மணிங்கிறது இட் ஜஸ்ட் யூ அண்ட் யுவர் ட்ரீம்ஸ். நோ டிஸ்ட்ராக்ஷன், நோ மெசேஜ், நோ நாய்ஸ், ஜஸ்ட் கிளாரிட்டி. இதுல சிறந்த அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது யூ ஆர் பில்டிங் யுவர் ட்ரீம்ஸ். நீங்க உங்களோட கனவை உருவாக்கிக்கிட்டு இருப்பீங்க. ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ காலையில 3:45 எழும்புறார். கோபி பிரையன்ட் சிறந்த ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். அவர் காலையில 4 மணிக்கு எழும்புறார். ஏன்னா அவருக்கு காலையில 4 மணி எழும்புறது பிடிக்கும்னு அர்த்தம் இல்ல, அவரு தூக்கத்தை விட ஜெயிக்கிறத ரொம்ப விரும்புறாரு. அதனாலதான் காலையில எழும்பி தினமும் ட்ரைனிங் பண்றாரு. நீங்க சொல்லலாம் காலையில எழும்பி படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படி. ஆனா எப்படி நைட்டு ஃபுல்லா ஷார்ட் ஸ்க்ரோல் பண்ணதுக்கு மட்டும் டைம் இருக்குது? உண்மை என்ன அப்படின்னா either you control the day or the day controls you. நீங்க காலையில எழும்புறது ஜஸ்ட் ஹேபிட் இல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க உங்க லைஃப்ல ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்ல, தினமும் காலையில இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மா எழும்புறாங்களே யாருக்காக? உங்களுக்காக. இத்தனை வருஷமா அவரோட தூக்கத்தை தியாகம் பண்ணி உங்க அப்பா உழைக்கிறது யாருக்காக? உனக்காக. சோ உன் கையில ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட எல்லா சாக்ரிஃபைசஸையும் ஒரு அர்த்தம் உள்ள ஒரு விஷயமா மாத்துறதுக்கு உன் கையில ஒரு வாய்ப்பு இருக்கு. தினமும் காலையில் எழும்புறது மட்டும் இல்ல, தினமும் காலையில் எழும்பி அவங்க பண்ற சாக்ரிஃபைஸ், அவங்களோட தியாகம் எல்லாத்துக்கும் அர்த்தத்தை உருவாக்குறது தான் உங்களோட பொறுப்பு. அது மட்டும் இல்ல, முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க. அதாவது தினமும் நீங்க தான் அலாரத்தை செட் பண்றீங்க. காலையில எழும்பணுங்கிறது தான் உங்களோட அந்த டேயோட கோலே. அந்த கோலையே நீங்க சரியா அட்டைன் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்த கோல்களை நீங்க எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? சோ நீங்க எழும்புறது அந்த டேயை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்காக தான். சோ உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தினமும் காலையில நீங்க வச்ச அலாரத்துக்கு டைமுக்கு எழும்புறது தான் உங்களோட ப்ரையாரிட்டி. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க கம்ஃபர்ட்டா இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களோட ஹார்ட் எஃபோர்ட்டை கொடுத்து நீங்க அடைய நினைக்கிற அதே விஷயத்த அடைய முயற்சி பண்ணி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல்லா மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் வாட் மேக் த டிஃபரன்ஸ்? நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல நின்றுகிட்டே இருக்கீங்க, அவங்க அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி தினமும் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றாங்க, தினமும் தோல்விகளை ஃபேஸ் பண்றாங்க. இப்படி அவங்க லைஃப்ல லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஸ்டாப் ஆகிறதே இல்லை, அவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் யூ கோனா டூ? இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. இன்னையில இருந்து சரியா அடுத்த 5 வருஷம் நீங்க எப்படி இருக்கணும்? எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்? தினமும் நீங்க காலையில எழும்ப போறீங்களா, இல்ல நைட் எக்ஸ்டெண்ட் பண்ணி உட்கார்ந்து இருந்து படிக்க போறீங்களா? எந்த மாதிரி ஒரு பர்சனா நீங்க மாறணுமோ அந்த மாதிரி ஒரு பர்சனா நீங்க மாறுங்க. வெயிட் பண்ணதெல்லாம் போதும். யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்டார்ட் டுடே, ரைட் நவ், ரைட் அவே. இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த துறையில சிறந்து விளங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனா அதே நேரம் அதே துறையில சிறந்து விளங்கணும் அப்படின்னா நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹேவ் யூ ஸ்டார்டட் ஆர் ஸ்டில் யூ வெயிட்டிங்? ஸோ தினமும் காலையில அந்த அலாரம் அடிக்கும் போது மனசுல நல்லா சொல்லிக்கோங்க, டுடே இஸ் மை டே. நேற்றைய நாள் நேற்றையோட முடிஞ்சு போச்சு, பட் டுடே இஸ் a நியூ டே ஃபார் மீ. இட்ஸ் a நியூ பிகினிங். இன்னையோட ஆரம்பம் எனக்கானது. என்னோட எதிர்காலத்தை நான் உருவாக்க போறேன். ஐ ஹாவ் அ சான்ஸ் டு வின் மை செல்ஃப். என்னோட அப்பா, என்னோட அம்மா, நான் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை எல்லாத்தையும் வீண் போகாம எல்லாரோட சாக்ரிஃபைசஸையும் அர்த்தமா மாத்துறதுக்கு என்னால முடியும். இந்த நாள் நான் அதை உருவாக்கி காட்ட போறேன் அப்படின்னு முயற்சி பண்ணி படிங்க. ப்ரூஸ் லீ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுக்கே நிறைய நேரத்தை செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை என்னைக்குமே செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யோசிச்சுக்கிட்டே நிற்காதீங்க, படியோட ஓரத்துல நின்றுகிட்டு இருக்காதீங்க. எடுத்துவீங்க ஒரு அடி, முயற்சி பண்ணுங்க. உங்களோட முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்க வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமா இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.